சண்டே ஈவினிங் இன்னைக்கு நம்ம ஸ்பைசி சமையல்ஸ் ஓட மில்லட் நூடுல்ஸ் ஓட டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் நம்ம இந்த மில்லட் நூடுல்ஸை போடுறோம். இதை நம்ம பிரேக் பண்ணி போட்டுக்கலாம். மில்லட் நூடுல்ஸ் நம்ம ஏன் சாப்பிட்லான்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம மேகி கொடுக்குறத விட இது ஒரு ஹெல்தி ஆப்ஷன். ஸோ நம்ம மில்லட் நூடுல்ஸ் யூஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு ஹாஃப் கேப்சிகம், ஹாஃப் கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டாணி கூட எடுத்துக்கலாம், இது கூட ஈவன் ப்ரொக்கோலி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் மில்லட் நூடுல்ஸ் நல்லா இப்போ குக் ஆகிட்டுருக்கு. இது நம்ம நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ண விடணும். மில்லட் நூடுல்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொரு கடாய் எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கேரட்ஸும் கேப்சிகமும் போடுறோம். இதை போட்டு நம்ம கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். இந்த கேரட்ஸையும் கேப்சிகமே கொஞ்சம் நம்ம குக் ஆகிற அளவுக்கு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜ்ஜஸ் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த மில்லட் நூடுல்ஸோட மசாலா நான் போடுறேன். அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் அந்த மசாலாவில் எம்எஸ்ஜி எதுவுமே இல்லை. இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சோயா சாஸ் போடுறேன். சோயா சாஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை எடுத்து இதில் போடலாம். ஸோ மில்லட் நூடுல்ஸை இந்த பாயில் பண்ணியிருக்கிறத எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வரும்போது ஒரு அழகான ஒரு டார்க் எல்லோ ப்ரௌன் கலர் வரும். இப்படி தான் இருந்தது மில்லட் நூடுல்ஸ் அட் த எண்ட். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதில் நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் சோயா சாஸ் போட்டிருக்கிறதுனால நான் சால்ட் ஆட் பண்ணல. பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில். தேங்க்யூ.